என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. பெத்த பிள்ளைங்க கேட்டால் எந்த தகப்பனும் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. எங்களுடைய ஐயா அவர்களை நாங்கள் தகப்பனாக பார்க்குறோம். கண்டிப்பாக இத்தனாயிரம் பிள்ளைங்களுடைய கண்ணீர் அவங்க நிச்சயம் களைவாருன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். சம வேலைக்கு சம ஊதியன்றது எனக்கு கிடைத்த அனைத்தும் எனக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கும் கிடைக்கணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் போராட்டம் பண்ணி களைச்சி போயிட்டோம். இது இறுதியான ஒரு இதில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய முழக்கம் ஒன்றே ஒன்றுதான், சம வேலைக்கு சம ஊதியம். பசியிலையும் பட்டினியிலையும் கண்ணீர்லையும் இங்கே இருக்கக்கூடிய எத்தனாயிரம் ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் இது கிடையாது, எதிர்காலோடைய தமிழ்நாட்டின் எதிர்காலமே நாங்கள் இங்கே இடைநிலை ஆசிரியர்கள் தான். தயவு செஞ்சு எங்களுடைய கண்ணீரை ஐயா அவர்கள் தொடைப்பாருங்கிற நம்பிக்கையில் இருக்கோம். டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நுங்கம்பாக்கம் டிபிஏ வளாகத்துக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி முன்னேற்றத்தை குறிப்பிட்டு சொல்லலாம். இந்திய அளவில் கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா தமிழகம் பல குறிப்பிட்ட சாதனைகளுக்கு ஒரு முன்னோடியான ஒரு மாநிலம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் ஆசிரியர் சமுதாயம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சமுதாயம். அந்த ஆசிரியர் சமுதாயம் தான் ஒட்டுமொத்தமாக அடிப்படை பள்ளிக்கல்வியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளமாக திகழ்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆசிரியர் சமுதாயம் தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னையில் ஒரு போராட்டத்தை 3 நாட்களாக அறவழியில் உண்ணாவிரதமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடிகிறது. 1வது நாள் அல்லது 2வது நாள்லேயே இது தீர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஊடகங்களாகிய நாம் நம்பின நேரத்தில் 3வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 3வது நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய பல ஆசிரியர்கள் மயக்க நிலைக்கு போயிருக்கிறாங்க, பல பேர் சிகிச்சை மேற்கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்திற்கு எல்லா விதமான இடைநிலை பதிவு ஆசிரியர்களும் கலந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இவங்களுடைய கோரிக்கைகளை நம்ம இப்போ உள்ள போய் கேட்க போகிறோம். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை முழக்கம் சம ஊதியத்தை கொடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இது குறிப்பாக இவங்களுக்கு மனதளவிலையும் உடலிலையும் பலவிதமான ஒரு பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலான இந்த போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு முறையும் ஒரு ஆட்சியும் வரும்போதும் இவங்களுக்கு இந்த விஷயம் தீர்க்கப்படாமல் போயிருக்குது. ஆனால் இந்த முறை கண்டிப்பாக தீர்க்கப்படும்ன்ற நம்பிக்கை இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை திமுக கழகத்தினுடைய வாக்குறுதிகளில், தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக 311வது வாக்குறுதியில் இடைநிலை பதிவு ஆசிரியர்களுக்கான வாக்குறுதி நிறைவேற்றப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த வாக்குறுதி நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாரும் போராடிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய போராட்ட செயலாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றும் ஆசிரியருடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பெயர் என்ன? எத்தனை நாட்களாக இந்த போராட்டம் நடக்குது? இந்த போராட்டத்தின் நோக்கம் என்ன? என்னுடைய பெயர் டெய்சி மேரி. இன்றைக்கு 3வது நாளாக அந்த போராட்டம் நடக்குது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு நாங்கள் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 31/5/2009க்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியம் பார்த்திங்கன்னு சொன்னால் 8370. 1/6/2009க்கு அப்புறம் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுடைய பேசிக் 5200. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஊதிய முரண்பாடு ஏறத்தாழ 3170 ரூபாய். 13 ஆண்டுகளுக்கு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் இன்றைக்கி வித்தியாசத்தில் ஆயிடுச்சு. 13 ஆண்டு காலமாக நாங்கள் இங்கே போராடிக்கிட்டே இருக்கோம் எங்களோட ஊதிய முரண்பாடுக்காக. 2018 மே மாதம் உண்ணாவிரதம் இருந்தோம். அதே வருடத்தில் டிசம்பர் மாதமும் உண்ணாவிரதம் இருந்தோம். அப்போது அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. அப்போது எதிர்க்கட்சியாக திமுக ஆட்சியில் இருந்த முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா அன்னைக்கே எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு.
நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாட்டை நாங்கள் களைஞ்சு உங்களுக்கு ஊதியத்தை வந்து நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலையும் தேர்தல் அறிக்கையின் 311 சமவேளைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐயா ஆட்சிக்கு வந்து 20 மாதங்கள் ஆயிடுச்சு. நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் எங்களுக்கு உரிய பதில் வரலை. ஐயா கண்டிப்பாக செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் இத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் நாங்கள் களம் கண்டிருக்கோம். பெத்த பிள்ளைங்க கேட்டால் எந்த தகப்பனும் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. எங்களுடைய ஐயா அவர்களை வந்து நாங்கள் தகப்பனாக பார்க்குறோம். கண்டிப்பாக இத்தனாயிரம் பிள்ளைங்களுடைய கண்ணீர் அவங்க நிச்சயம் களைவாருன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஐயா கிட்ட நாங்கள் மன்றாடி கேட்குறோம். பசியிலையும் பட்டினிலையும் கண்ணீர்லையும் இங்கே இருக்கக்கூடிய இத்தனாயிரம் ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் இது கிடையாது. எதிர்காலோடைய தமிழ்நாட்டின் எதிர்காலமே நாங்கள் இங்கே இடைநிலை ஆசிரியர்கள் தான். தயவு செஞ்சு எங்களுடைய கண்ணீரை ஐயா அவர்கள் துடைப்பாருங்கிற நம்பிக்கையில் இருக்கோம். தொடர்ந்து இந்த போராட்டத்தை நீங்கள் வந்து முன்னெடுக்கிறீங்க. இத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் இங்கே வந்து களத்தில் இருக்கிறத பார்க்கும்போதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப திடுக்கிடும் ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத குறித்தோ அல்லது மீண்டும் ஒரு கோரிக்கையை குறித்தோ ஆட்சி அமைந்த பிறகு நேரில் போய் சந்திச்சிங்களா முதலமைச்சரை? கண்டிப்பாக பலகட்ட முயற்சிகள் எடுத்து நாங்கள் சந்தித்தோம். அப்போ ஐயா செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. அதை எங்களுக்கு விரைவில் செய்யணுங்கிறதுக்காக நாங்கள் இங்கே காத்துட்ருக்கோம். 13 ஆண்டுகாலம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இழந்துட்டோம். இனி இழக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால தான் எங்களுடைய உயிரையும் துச்சமாக பொருட்படுத்தாமல் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். நிச்சயம் ஐயா அவர்கள் செய்வாருங்க. நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக செய்வார். நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு போவோங்க. சார், இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களும் இங்கே வந்திருக்கிறாங்களா? இப்போ சமவேளைக்கு சம ஊதியம் அப்படின்னா இதுக்கு மற்ற தரப்புலேருந்து ஆதரவுகள் எப்படி இருக்குது? தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இந்த போராட்ட களத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். போராட்ட காலம் ஆரம்பிக்கும் போது 2200 ஆசிரியர்களோடு ஆரம்பித்தோம். இப்போ 4000க்கு மேலே ஆசிரியர்கள் வந்து இந்த போராட்ட காலத்தில் இருக்கோம். சம வேலைக்கு சம ஊதியன்றது எனக்கு கிடைத்த அனைத்தும் எனக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கும் கிடைக்கணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை குறித்து தமிழக முதல்வர் அவர்களும் நாங்கள் சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், யாருமே வந்து தவறான இந்த ஒரு விஷயன்றதை இதுவரையிலும் சொன்னது கிடையாது. ஏன்னா ஒரு படிக்காத ஒரு பாமரர் கூட, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொத்தனார் எடுத்துக்கிட்டால் கூட அவருக்கு ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபா ஊதியமும் மற்றவருக்கு 500 ரூபா ஊதியம் கொடுத்தா அந்த நிமிடமே அவர் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். ஆனால் நாங்கள் 13 வருஷமாக அதை வாங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களை கூப்பிட்டப்போ என்ன சம்பளம் கொடுக்குறோன்னு சொன்னாங்களோ அந்த சம்பளத்தையும் கொடுக்கல. இது போன்ற ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வந்து பள்ளிக்கல்வித்துறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த முரண்பாடு வந்து நாங்கள் பல முறை வெளிக்கொண்டு வந்துட்டோம் கடந்த ஆட்சி காலங்களில். ஆனால் அவங்க செய்ய மறந்துட்டாங்க. இப்போது இந்த முரண்பாடு வந்து நிச்சயமாக களையப்படுன்ற நம்பிக்கையோடு இருக்கும். கடந்த காலங்களில் அவங்க மறுத்ததுக்கு முக்கியமான காரணம், நீங்கள் அனைவரும் திமுகவோட விசுவாசிகள், உங்களுக்கு நாங்கள் செஞ்சாலும் எங்களுக்கு நீங்கள் பதில் அளிக்க மாட்டீங்க. நாங்கள் எங்களுடைய தலைமுறைகளும் இன்றைக்கி ஆசிரியர் சமுதாயம் நல்லா இருக்குது. இன்றைக்கி கல்வித்தரத்தில் இந்தியா 2வது நிலையில் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த ஆசிரியர்கள் தான். இந்த தமிழகம் வந்து இவ்வளோ தூரம் முன்னேற்றத்திற்கு காரணம் கல்வித்தரம் தான். அந்த கல்வித்தரத்தால் எல்லா வசதிகளும் வந்து மேற்கொண்டு நமக்கு கூடுதலாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கல்வித்தரத்தை முன்னேற்ற அடிப்படை கல்வி வந்து உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த அடிப்படை கல்வி. இந்த அடிப்படை கல்வி வலுவானதாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தேசம் முன்னேறும். இந்த அடிப்படை கல்விக்கு முக்கியமான முழு ஆதாரமும் நாங்கள் தான், இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தான். அதனால் எங்களுடைய இந்த கோரிக்கை நியாயமானது. இதுவரை யாராலும் மறுக்க முடியாதது, இது மறுதளிக்க முடியாத ஒரு கோரிக்கை. எங்களுக்கு ஆதரவு வந்து எல்லா பக்கமும் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுடைய சகோதர இயக்கங்களும் அரசு அலுவலர்களும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் கடந்த காலங்களில் நாங்கள் பொதுமக்கள் கூட எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா இதுவரையில் நாங்கள் நடத்தின எந்த ஒரு போராட்டமும் மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்காமல் விடுமுறை நாட்களில் மட்டும்தான் நாங்கள் போராட்ட காலத்தில் இறங்கியிருக்கோம். ஒரு நாள் கூட நாங்கள் வேலை நாட்களில் போராட்டம் செய்ததே கிடையாது. எங்களுடைய மாணவர்களுடைய கல்வித்திறனுக்காக எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பாடுபடுறோம். எல்லாருமே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள்னால இதற்கு மேலே நமது அரசு காலதாமதப்படுத்தாமல் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்னதாக
இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணுமா இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த தொடர் கோரிக்கை முன் வச்சிருக்கிறீங்க, நிறைய போராட்ட வடிவங்களை முன்னெடுத்திருக்கிறீங்க. நம்மளால் நேரடியாக பார்க்க முடிகிறது, கிட்டத்தட்ட தொய்வு நிலைக்கு போகக்கூடிய நபர்களுமே இங்கே இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அரசு செவிசாய்க்காமல் இருக்காங்க அல்லது முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்காங்க, இதில் முன்னெடுப்பு எடுக்காமல் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சில தவறான கணக்கீடுகள் அரசுக்கு சென்று கொண்டே இருக்கிறது. இவங்க 13 வருட கால நிலுவைத் தொகை கேட்பாங்கன்னு. 13 வருட கால நிலுவைத் தொகை கேட்குற பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு தொகையாக தான் இருக்கும். நாங்கள் 13 வருடம் ஏற்கனவே பணிபுரிஞ்சதுக்குரிய நிலுவைத் தொகையை நாங்கள் கேட்கல. எங்களுக்கு அது வேண்டாம். நாங்கள் வேலை பார்க்க போகிறது இன்னும் ஒரு 7 ஆண்டுகள் முதல் ஒரு 15 ஆண்டுகள் வரை தான். இந்த ஆண்டுகளுக்கு மட்டுமாவது எங்களுக்கு நியாயமான ஒரு ஊதியம் கிடைக்கணும். ஏன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு ஆசிரியர் வந்து தர்மபுரியில் போய் நியமனம் பெறார். அவருக்கு அந்த போக்குவரத்து, அந்த பஸ்ஸு வாடகை, இது எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒவ்வொரு மாதம் 10,000 ரூபா நாங்கள் வேலை கிடச்சி கடனில் தான் தவிச்சு நிற்கிறோம். இப்போ இருக்கிற அத்தனை ஆசிரியர்களும் இவ்வளவு தீவிரமாக இந்த களத்துக்கு வர்றாங்கன்னா, இந்த வேலை கிடச்சதுக்கப்புறம், வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி கூட எங்களுக்கு கடன் இல்லை, இப்போ வேலை கிடச்சதுக்கப்புறம் அதிகமான அளவு கடன். ஏன்னா இந்த வேலையினால் நாங்கள் வெளியில் போய் வேறு இடத்துல தங்கி எங்கள் குடும்பத்தை இங்கேயும் பார்த்து பல்வேறு நிதி சுமையில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அந்த வறுமை நிலையினால தான் இவ்வளவு தீவிரமாக பெண் ஆசிரியர்களும் ஆண் ஆசிரியர்களும் இந்த அளவுக்கு உயிரை கொடுத்து இந்த போராட்ட களத்தில் நிற்கிறாங்க. இது அவரவர்கள் விருப்பத்தின் பேர்